Good morning, students. 10th Standard Geography Unit 5. The lesson name is India Population, Transport, Communication and Trade. அதாவது இந்தியாவினுடைய பாப்புலேஷனா மக்கள் தொகை பற்றியும், டிரான்ஸ்போர்ட்னா போக்குவரத்து துறையை பற்றியும், கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு பற்றியும், மற்றும் மேலும் ட்ரேடுனா வியாபாரத்தை பற்றியும் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். To understand the growth and the distribution of population in India. இந்தியாவில் மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி அதனுடைய பரவலை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். To know about the human development in India. மனித வள மேம்பாடு இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நெக்ஸ்ட் to learn the transport system of India. இந்தியாவில் போக்குவரத்து துறை எப்படி இருக்குது. To understand the communication system of India. இந்தியாவில் தகவல் தொடர்பு முறை எவ்வாறு இருக்குன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. To assess the nature of trade in India. இந்தியாவில் வியாபாரத்தினுடைய தன்மையை பற்றி நம்ம மதிப்பீடு செய்தல். நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனில் the study of human population is one of the most important aspects in geography of any region. அதாவது புவியியல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்தை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது முக்கியமான ஒரு அம்சமாக எதை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையை பற்றி நம்ம படிக்கணும். The human population has many components, but the most fundamental are its number, composition, distribution and density. அதாவது மக்கள் தொகையில முக்கியமான கூறுகள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எண்ணிக்கை, காம்போசிஷன்னா இந்தியாவை பொறுத்தவரையிலும் 2 டைப்ஸ் ஆஃப் ரேசஸ் இருக்கு. ஒன்று ஆரியன் ரேசஸ், இன்னொன்று டிராவிடியன் ரேசஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பரவல், டென்சிட்டி மக்கள் அடர்த்தி. இதுதான் இந்த லெசன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கண்டென்ட். நெக்ஸ்ட் பாப்புலேஷன் மக்கள் தொகை. The total number of people residing in a country at a specified period of time is called the population of that country. அதாவது ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழறவங்களுடைய எண்ணிக்கை தான் மக்கள் தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா இஸ் த செகண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்டு, நெக்ஸ்ட் ஒன்லி டு சைனா. அதாவது பாப்புலேஷனில் ஃபர்ஸ்ட் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், அந்த மேப்பை பாருங்கள், சைனா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸு. செகண்ட் பிளேஸ் எது அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கிறது ரெண்டாவது இந்தியா. இந்தியா கவர்ஸ் ஒன்லி 2.4% ஆஃப் த லேண்ட் ஏரியா ஆஃப் த வேர்ல்டு. இந்த வேர்ல்டில் நம்மளுடைய இந்தியாவுடைய ஏரியா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4%. நெக்ஸ்ட்டு சென்சஸ். சென்சஸ்னால் கணக்கெடுப்பு. Population census is the total process of collecting, compiling, analyzing or otherwise disseminating demographic, economic and social data pertaining at a specific time of all persons in a country or a well-defined part of a country. அதாவது ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துலையோ அல்லது ஒரு நாடு முழுவதுமே எப்படி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்கன்னா முதல்ல மக்கள் தொகையை பற்றி கலெக்டிங்னா சேகரிக்கிறது, இன்ஃபர்மேஷனை சேகரிக்கிறது, தொகுக்கிறது, அனலைசிங் பகுப்பாய்வு செய்யறது, டெமோகிராஃபிக் அதாவது மக்களியல் பொருளாதார சமூக விவரங்களை தருவதற்கு பேரு தான், இன்ஃபர்மேஷனை தருவதற்கு பேரு தான் பாப்புலேஷன், சென்சஸ் பாப்புலேஷன். நெக்ஸ்ட் இட் ஹேப்பன்ஸ் இன் அன் இன்டர்வல் ஆஃப் 10 years. இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சென்சஸ் நடக்குதுன்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கணக்கெடுப்பு நடைபெறுது. The data collected through the census are used for administration, planning, policy making as well as management and evaluation of various programs by the government. அதாவது இந்த டேட்டா சென்சஸ் எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நிர்வாகம் பண்ணுறதுக்கு, திட்டமிடுறதுக்கு, பாலிசி மேக்கிங்னா கொள்கைகளை உருவாக்குறதுக்கு. அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட்டினுடைய நிறைய திட்டங்களை வகுப்பதற்கும் நிர்வாகம் பண்ணுறதுக்கும் மதிப்பீடு செய்வதற்கும் இது பயன்படுது. அப்படின்றதால இந்த சென்சஸ் எடுக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன் இந்தியா த ஃபர்ஸ்ட் சென்சஸ் வாஸ் கேரிட் அவுட் இன் த இயர் 1872. இந்தியாவில் முதல்ல எப்போ சென்சஸ் எடுக்கிறாங்க, மக்கள் தொகை எடுக்கிறாங்கன்னா 1872.
அதுவும் லார்டு ரிப்பன் பிரிட்டிஷ் கவர்னர் இந்தியாவில் இருக்கும்போது லார்டு ரிப்பன் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலே இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார் இந்த சென்சஸ் என்ற ஒரு முறையை. பட் த ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆஃப் சிங்க்ரோனஸ் சென்சஸ் was conducted in 1881. ஆனால் முழுமையான கணக்கெடுப்பு எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1881 தான் முழுமையான கணக்கெடுப்பு நடந்திருக்கு. அண்ட் த 2011 census represents the 15th census of India. 2011 நடந்த அந்த சென்சஸ் வந்து எத்தனாவது சென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th census அப்படின்னு சொல்லப்படுகிறது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.